எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் பொழிவதாக. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய லட்சியங்களை இங்கே தலைப்பாக கொடுக்கப்பட்டிருப்பதாக தலைவர் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் எனக்கு சர்வாதிகாரத்தை எதிர்த்த போராளித் தலைவர் என்கின்ற தலைப்பில் நபிகளாரை பற்றி சில அறிமுகங்களை உங்களுக்கு தருவதற்காக நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு வகையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தோடு இயந்த தலைப்பாக இந்த தலைப்பு இருக்கிறது என்பது என்னுடைய எண்ணம். இன்றைக்கு சன்னமாக ஜனநாயகத்தின் எல்லா நிறுவனங்களின் அதிகாரங்களையும் ஒன்றிய அரசு தன்பால் குவித்து கொண்டு ஒரு எதேச்சதிகார ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, அதனால் மக்கள் கொந்தளிப்பான சூழ்நிலைகளிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பு என்பது மிக பொருத்தமானது என்று நான் நினைக்கிறேன். பெருமானாரை பொறுத்தவரை அவர்கள் சர்வாதிகாரத்தை எப்படி எதிர்கொண்டார்கள், எந்த வகையில் சர்வாதிகாரத்தை எதிர்த்தார்கள், அதை வீழ்த்துவதற்கு போராடினார்கள் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பு பெருமானாருடைய அந்த காலத்தில், அவர்கள் பிறந்த காலத்தில் அரபு மண்ணில் நிலவிய அந்த அரசியல் சூழலை சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரேபிய தீபகற்பம், அதற்கு ஒரு பக்கத்தில் ரோம சாம்ராஜ்யம், அது ஒரு சர்வாதிகாரம். இன்னொரு பக்கத்தில் பாரசீக சாம்ராஜ்யம், ரெண்டு பெரிய வல்லாதிக்க அரசுகள். அந்த அரசுகள் கூட அரேபிய தீபகற்பத்தை தங்களுடைய ஆதிக்கத்திற்கு கீழே கொண்டு வருவதற்கு முனையவில்லை, ஆர்வப்படவில்லை. புவியியல் சூழல் ஒரு காரணம், இன்னொன்று அந்த மக்களுடைய வறண்ட மனநிலை இன்னொரு காரணம். இதனால் அந்த மண்ணை தங்களுடைய ஆதிக்கத்திற்கு கீழே விரிவுபடுத்துவதற்கு கூட விரும்பாத ஒரு பாலை நிலமாகத்தான் அந்த அரேபிய தீபகற்பம் இருந்தது. அந்த அரேபிய மண்ணில் பெருமானார் பிறந்து அதில் தங்களுடைய உழைப்புகளை கொட்டி கொடுத்து அந்த மக்களை சர்வாதிகாரத்தை வீழ்த்தக்கூடிய மக்களாக வார்த்தெடுத்தார்கள். இது ஒரு வகையில் அவர்கள் சர்வாதிகாரத்தை எதிர்கொண்ட ஒரு விதம். வேறொரு விதத்தில் பார்த்தால் கிபி 6வது நூற்றாண்டு, ஹிஜ்ரி 6வது ஆண்டு என்று இஸ்லாமிய வரலாற்றில் சொல்லுவார்கள். பெருமானார் அந்நிய நாடுகளோடு நல்ல உறவை வளர்த்துக் கொள்வதற்காக, நட்புறவை வளர்த்துக் கொள்வதற்காக கடிதங்கள் எழுதினார்கள் அந்நிய நாட்டு மன்னர்களுக்கு. அந்த மன்னர்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தின் நோக்கம் அழைப்பு பிரச்சாரம், அழைப்பியல் பணி. அந்த அழைப்பியல் பணியோடு அவர்கள் அந்த கடிதத்தை முடித்து கொள்ளவில்லை, மாறாக அதிலே இன்னொரு வார்த்தையையும் சேர்த்து எழுதினார்கள். குடிமக்களின் நலன்களை பாதுகாக்கக்கூடிய அரசாக உங்களுடைய அரசு இருக்க வேண்டும், இல்லை என்றால் மொத்த பாவமும் உங்களுடைய தலையில் வந்து விடியும் என்கின்ற வார்த்தையையும் சேர்த்து கோடிட்டு காட்டியிருந்தார்கள். இது எந்த அரசாங்கத்திற்கு எழுதினார்கள் என்றால், எந்த அரசு அன்றைக்கு வல்லாதிக்க அரசுகளாக ரோமானிய அரசாங்கமும் பாரசீக அரசும் இருந்தது என்று நாம் சொன்னோமோ அந்த அரசை நோக்கி எழுதினார்கள். இது அவர்கள் சர்வாதிகாரத்தை எதிர்கொண்டு இன்னொரு விதமாக பார்க்கலாம். பொதுவாக சர்வாதிகாரத்தை நேருக்கு நேர் நின்று எதிர்த்த, நேருக்கு நேர் நின்று வீழ்த்திய அந்த வாய்ப்பு பெருமானாருக்கு நேரடியாக கிடைக்காவிட்டாலும் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமும் வார்த்தைகளின் மூலமும் சர்வாதிகாரத்திற்கு சாவுமணி அடித்த ஒரு பெரிய சரித்திர நாயகராக நபிகள் நாயகம் இருக்கிறார்கள். பொதுவாக சர்வாதிகாரத்திற்கு சில தீய தன்னியல்புகள் உண்டு. உங்களுக்கெல்லாம் தெரியும், சர்வாதிகாரி ஒருவர் தனக்கு கிடைத்த அதிகாரத்தின் காரணத்தினால் தன்னை ஒரு கடவுளின் அவதாரமாக கருதி கொள்ளுவார். இன்றைக்கு கூட அந்த பழக்கம் இருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை கூட
கடவுளின் அவதாரங்கள் என்று இன்றைக்கு சிலர் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். கிடைத்த அதிகாரமே அவர்களை இறைவனின் அவதாரமாக போற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு இயல்பிலேயே சர்வாதிகாரத்திற்கு வந்து விடுகிறது. ஆனால் பெருமானார் மனிதன் என்கின்ற அடிப்படையில், மனித பிறப்பு என்கின்ற அடிப்படையில் ஆண்டியானாலும் அரசனானாலும் அனைவரும் சமம் என்பதை இந்த உலகுக்கு உணர்த்துவதற்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அந்நாசு சவாசியத்துன் கஸ்னானில் முஸ்த், மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள் என்று சொன்னார்கள். சீப்புடைய பற்கள் இருக்குதுல, ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கக்கூடாது, இருந்தால் தலையை பதம் பார்த்துரும். எப்படி சீப்பின் பற்கள் ஒன்று போல் சமமானவையோ அதுபோல மனிதர்கள் அனைவரும் பிறப்பால் சமமானவர்கள், பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொல்லி அந்த சர்வாதிகாரத்தினுடைய அந்த எண்ணத்திற்கு பெருமானார் முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அதை வாயால் சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விடவில்லை, தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி காட்டினார்கள். ஒரு வரலாற்று குறிப்பு, பெருமானார் தோழர்களோடு ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள். அந்த பயணத்தில் உணவு சமைக்க வேண்டும், ஒரு ஆடு அறுத்து உணவு சமைக்க வேண்டும். தோழர்கள் அனைவரும் ஆளாளுக்கு ஒரு வேலையை பங்கிட்டு கொண்டார்கள். ஒருவர் சொன்னார், இந்த ஆட்டை அறுப்பது என்னுடைய பொறுப்பு என்று சொன்னார். இன்னொருவர் அதை தோல் உரித்து அதை சீர்படுத்தி கொடுப்பது என்னுடைய பொறுப்பு என்று சொன்னார். இன்னொருவர் அவர் இதை சமைத்து கொடுப்பது என்னுடைய பொறுப்பு என்று சொன்னார். இப்படி ஆளாளுக்கு பொறுப்புகளை பங்கிட்டு கொண்டார்கள். கடைசியில் பெருமானார் சொன்னார்கள், இதையெல்லாம் சமைப்பதற்கு விறகு தேவைப்படுமே, அதை எடுத்து கொண்டு வருவது என்னுடைய பொறுப்பு என்று சொன்னார்கள். அப்போது பெருமானாருடைய தோழர்கள் கேட்டார்கள், இறை தூதரே, உங்களுக்காக நாங்கள் இந்த வேலையை செய்து விடுகிறோம், ஏன் நீங்கள் சிரமப்பட வேண்டும் என்று கேட்டபோது பெருமானார் சொன்ன வார்த்தை சர்வாதிகாரத்திற்கு விழுந்த சாவுமணி. பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கிடையே என்னை தனிச்சிறப்புக்குரியவனாக நான் ஆக்கிக் கொள்வதை விரும்பவில்லை என்று சொன்னார்கள். இன்னி அக்கரவு அன் அத்த மையச பைனக்கும், உங்களில் ஒருவனாக இருக்கவே நான் விரும்புகிறேன், உங்களில் நான் என்னை தனிப்பட்ட முறையில் சிறப்புடையவனாக காட்டிக்கொள்ள நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். அவர்கள் தனிச்சிறப்புக்குரியவர்கள் என்பது வேறு விஷயம், ஆனால் நான் அப்படி என்னை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை என்று பெருமானார் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்போ எனவே சர்வாதிகாரம் என்பது யாருடைய மனதில் குடிகொண்டு விட்டது, அவர் தன்னை கடவுளின் அவதாரமாக எல்லாருக்கும் மேல் தன்னை பெரிய சுப்பீரியராக காட்டிக்கொள்வார்கள். அதற்கு பெருமானார் இப்படிப்பட்ட கோட்பாட்டின் மூலமாக மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதுபோல சர்வாதிகாரி சட்டத்திற்கு மேலானவராக தன்னை கருதுவார். தான் சட்டத்திற்கு உட்பட்டவர் அல்லர், சட்டத்திற்கு மேலானவர், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பது எனக்கு பொருந்தாது என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு சர்வாதிகாரத்திற்கு உண்டு. ஆனால் பெருமானார் மிக தெளிவாக சொன்னார்கள், சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு வரலாற்று குறிப்பு உங்களுக்கு தெரியும். ஒரு திருட்டு குற்றத்திற்கு தண்டனை அறிவித்த போது அந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, ஊர்லேயே பெரிய குடும்பம் நாங்கள், எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு தண்டனை நிகழ்ந்தா அது எங்களுக்கு பெரிய அவமானம், எனவே நீங்கள் இதற்கு ஏதாவது எங்களுக்கு சலுகை காட்டணும்னு சொல்லும்போது பெருமானார் சொன்ன வார்த்தை, என் மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் நான் அவருக்கு இந்த தண்டனை கொடுப்பதற்கு தயங்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்போது சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம். அதுபோல வட்டியை பெருமானார் தடுத்தார்கள். தடுத்த போது முதலில் எங்கள் குடும்பத்திற்கு வர வேண்டிய, என்னுடைய பெரிய தந்தைக்கு வர வேண்டிய அந்த வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள். அப்போ முதல்ல சொல்றது மாத்திரமல்ல, அதை தன்னிலிருந்து தொடங்கி சட்டத்திற்கு நானும் உட்பட்டவன் தான் என்பதை பெருமானார் காட்டினார்கள். அந்த வழியில் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் நபித்தோழர்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், சர்வாதிகாரம் என்பது மனித உரிமைகளை மதிக்காது, கருத்துரிமையை மதிக்காது. நம்ம நிறைய பார்க்கலாம், கருத்துரிமை என்பது சர்வாதிகாரத்திற்கு சற்றும் பிடிக்காது. அதனால்தான் சர்வாதிகாரிகள் முதலாவது ஊடகங்களின் மீது கை வைப்பார்கள், ஊடகங்களை தங்களுடைய ஊதுகுழலாக ஆக்கிக் கொள்வார்கள் அல்லது அதை முடக்குவார்கள். இது நடக்கும். ஆனால் நாம் பார்க்கிறோம், பெருமானார் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், கொடுங்கோன்மை புரியக்கூடிய
சர்வாதிகாரிக்கு முன்னால் சத்தியத்தை பயப்படாமல் எடுத்துச் சொல்வது இருக்கிறதே, அது மிகப்பெரிய அறப்போராட்டம் என்று சொன்னார்கள். மிக சிறப்பான அறப்போராட்டம் என்று சொன்னார்கள். யாருக்கு மயந்து நிற்க வேண்டிய தேவையில்லை. சர்வாதிகாரிக்கு முன்னால் கூட சொல்ல வேண்டிய கருத்தை சொல்வது என்பது அது மிகப்பெரிய போராட்ட செயல் என்று பெருமானார் சொன்னார்கள். அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம், மரண தண்டனை விஷயத்திலே சர்வாதிகாரிகளுடைய அதிகாரம் என்பது எப்போதும் தன்னிச்சையானதாகவே இருக்கும். தன்னிச்சையானதாகவே இருக்கும். ஒருவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அவர் விருப்பப்படி அது நடக்கும். அதனால்தான் ஹிட்லருடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பு வருகிறது, கிட்டத்தட்ட 40 மில்லியனுக்கும் அதிகமான மரண தண்டனைகள் ஹிட்லரின் கொள்கைகளாலும் கோட்பாடுகளாலும் நிகழ்ந்தன என்று பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 40 மில்லியனுக்கும் மேலான உயிர்களை காவு வாங்கியது ஒரு சர்வாதிகாரனுடைய கொள்கை கோட்பாடு என்பது இந்த இடத்தில் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதே நேரத்தில் பெருமானார் சொல்கிறார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தோழர் ஒரு போர் பயணத்திலே ஒரு அப்பாவி ஒருவரை கொன்று விடுகிறார்கள். இந்த செய்தியை நபிகளாரிடம் வந்து சொன்னபோது அவர் இஸ்லாத்தை ஏற்றதாக நடித்தார். என்னுடைய வாளுக்கு பயந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றதாக நடித்தார், அதனால் நான் அவரை கொன்றேன் என்று அந்த தோழர் பெருமானாரிடம் சொன்னபோது பெருமானார் சொன்னார்கள், நான் இந்த குற்றத்திலிருந்து நீங்கி விடுகிறேன், எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீயாச்சு இந்த கேள்விக்கு உன்னுடைய இறைவனிடத்தில் பதில் சொல்வது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி ஒதுங்கி கொண்டார்கள். மனித உயிர்கள் என்பது ஒரு ஆட்சியாளருடைய பார்வையில் மிகவும் புனிதமானது. எந்த அளவுக்கு புனிதமானது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், காபா எவ்வளவு புனிதமானதோ, முஸ்லிம்களின் சர்வதேச முஸ்லிம்களுடைய தொழும் திசையாக இருக்கக்கூடிய காபா இருக்குது பாருங்க, அது எவ்வளவு புனிதமானதோ அதைவிட புனிதமானது என்று பெருமானார் சொன்னார்கள். அப்போ சர்வாதிகாரத்திற்கு மனித உயிர் என்பது மிகச் சாதாரணமானது என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து தோழர்களே, சர்வாதிகாரத்தினுடைய இன்னொரு மோசமான தன்னியல்பு என்னன்னு சொன்னால், நாட்டுக்கு உள்ளேயும் நாட்டுக்கு வெளியேயும் எப்போதும் எதிரிகளை தேடிக்கொண்டே இருப்பது. நாட்டுக்கு வெளியில் எதிரியை தேடினா வேற விஷயம், நாட்டுக்கு உள்ளேயும் எதிரிகளை கட்டமைத்துக் கொண்டே இருப்பார்கள், எதிரிகளை தேடிக்கொண்டே இருப்பார்கள், துருவிக்கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், பெகாசஸ்லாம் வந்துச்சுல்ல, அது என்ன நோக்கத்துக்கு வந்துச்சு? எதிரிகளை உருவாக்கக்கூடிய அந்த எண்ணம் தான். அப்போது நாட்டுக்கு உள்ளேயும் நாட்டுக்கு வெளியேயும் எதிரிகளை தேடி துருவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலை சர்வாதிகாரத்தினுடைய ஒரு மோசமான தன்னியல்பு. அதே நேரத்தில் நாம் பார்க்கிறோம், மக்களை சந்தேக கண் கொண்டு, குடிமக்களை சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சியாளன் நிச்சயமாக அந்த மக்களின் வாழ்க்கையை பாழாக்கி விடுவான் என்று பெருமானார் சொன்னார்கள். இன்னல் அமீர இதபுத்தகர் ரைபத்த ஃபின் நாசி அப்சதஹும். ஒரு ஆட்சியாளன் தன்னுடைய குடிமக்கள் விஷயத்தில் சந்தேக கண் கொண்டே பார்த்து கொண்டிருந்தால், நீங்கள் நல்லா கவனிக்கலாம், இன்றைக்கு முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தின் மீதும் சரிதான், ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீதும் சரிதான், ஒரு சந்தேக பார்வையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையிலே வைத்துக் கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். சர்வாதிகார மனோபாவம் எங்கே வருகிறதோ அவர்கள் குடிமக்களின் மீது ஒரு நேர்மையான பார்வையை செலுத்தவே மாட்டார்கள், அவர்கள் மீது சந்தேக பார்வையைத்தான் செலுத்துவார்கள். அப்படி சந்தேக பார்வையை செலுத்தக்கூடிய ஆட்சியாளன் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடுவான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் நல்ல ஆட்சியாளனுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொன்னார்கள். நல்ல ஆட்சியாளன் யார் என்றால், யாரை மக்கள் விரும்புவார்களோ, குடிமக்கள் விரும்புவார்களோ, குடிமக்களை யார் விரும்புவாரோ அவர்தான் நல்ல ஆட்சியாளன். குடிமக்களுடைய நலனை யார் காப்பாரோ, அதுபோல ஆட்சியாளனுடைய நலனை யார் காப்பாரோ அவர்தான் நல்ல ஆட்சியாளன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இப்படிப்பட்ட கருத்துக்களின் மூலமாக உருவாக்கிய ஒரு சமூகம், அந்த சமூகம்தான் பிற்காலத்தில் அதே ரோமானிய பாரசீக வல்லாதிக்க அரசுகளை தங்களுடைய கைப்பிடிக்குள்ளே கொண்டு வந்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தினுடைய 3வது சிறப்பான பள்ளிவாசல் என்று சொல்லப்படக்கூடிய பைத்துல் மக்திஸ், அது ரோமானிய அரசாங்கத்தின், ரோமானிய சர்வாதிகாரத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அந்த பகுதியை ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கைகளிலே வெல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் சொன்ன வார்த்தையை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எங்களை வென்றீர்கள்,
நீங்கள் எங்களை வென்றீர்கள் வாள் மூலமாக அல்ல, உங்களுடைய நேர்மையான நடத்தைகளின் மூலமாக, மனித சமூகத்தின் மீது உங்களுக்குள்ள அக்கறையின் மூலமாக, மனித சமூகத்தின் மீது நீங்கள் காட்டக்கூடிய கரிசனத்தின் மூலமாக எங்களை வென்றீர்கள். இதோ இந்த சாவியை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்னதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்வதை என்னுடைய கடமையாக கருதுகிறேன். தோழர்களே, அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக கொடுங்கோன்மைவாத எதேச்சதிகார அரசாங்கத்தை அவர்கள் எதிர்கொள்ளாவிட்டாலும் கூட அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி அவர்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி அவர்களை அந்த அரசாங்கத்தை தங்களுடைய காலடிக்கு கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான சேவையை செய்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு தூதருக்குத்தான் இன்றைக்கு நாம் மீலாது விழா எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த மீலாது விழா என்பது உலக சகோதரத்துவ நாள் என்கின்ற ஒரு பிரகடனம் இன்றைக்கு இந்த மன்றத்தில் பெற்று இருப்பது என்பது உண்மையிலேயே மகத்தானது, போற்றுதலுக்குரியது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உறுத்தாக்கி கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.